கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கடவுள் இல்லவே இல்லை. கடவுளை கற்றுத்தவன் முட்டாள், கடவுளை பரப்புனவன் அயோக்கியன், கடவுளை கும்பிடுறவன் காட்டுகிறான் பேர். ஆத்மா, மோட்சம், நரகம், மறுபிறப்பு, புதுலோகம் ஆகியவர்களை கற்பித்தவன் அயோக்கியன், நம்புகிறவன் மடையன், இவற்றால் பலன் அனுபவிக்கிறவன் மகா மகா அயோக்கியன். ஆரம்பிக்கலாங்களா? பெண்களின் விடுதலை இந்த வார்த்தையை கேட்டாலே நமக்கு பெரியாரோட ஞாபகம் தான் வரும். அவரோட புரட்சிகரமான கருத்துக்கள் என்னன்னு ஆழமா அலசுவோமா? வாங்க பார்க்கலாம். ஒரு கேள்வி: பெண்கள் கற்பு, காதல், கல்யாணம்னு ஒரு கூண்டுல சிக்கி இருக்காங்க. இதுல இருந்து அவங்க எப்படி வெளியே வர்றது? இந்த கேள்விதான் நாம இன்னைக்கு பார்க்க போற விஷயத்தோட அஸ்திவாரம். சரி, இந்த கேள்விக்கு பொதுவா என்ன பதில் சொல்லுவாங்க? சமையல் அறையை விட்டு வெளியே வாங்க, இல்லைன்னா வேலைக்கு போங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆனா பெரியார் என்ன சொன்னாரு தெரியுமா? போதாது, இதெல்லாம் பத்தாது. ஏன்னா பிரச்சனையோட ஆணிவேர் வேற எங்கேயோ இருக்குன்னு அவரு நம்பினாரு. அப்போ அந்த ஆணிவேரை அறுக்கிறதுக்கு மொத சாவி என்ன? பெரியார் கையில எடுத்த மொத ஆயுதம் சொத்துரிமை. ஆமா, சுயமரியாதையோட அடித்தளமே அதுதான்னு சொன்னாரு. பெண் அடிமைத்தனத்துக்கு காரணம் என்ன? கலாச்சாரமா இல்ல அன்பில்லாததா? பெரியாரை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் இல்ல. ஒரே ஒரு காரணம் தான், பொருளாதார ரீதியா அவங்க மற்றவங்களை சார்ந்து இருக்கிறது தான். கையில காசு இல்லைன்னா குரல் எப்படி எழும்பும்? இத ஒரு சங்கிலி தொடர் மாதிரி யோசிச்சு பாருங்க. முதல்ல கையில பணம் இல்ல, அதனால கணவரை முழுசா சார்ந்திருக்க வேண்டிய கட்டாயம். இந்த சார்பு நிலை ஒருவித பயத்தை உருவாக்குது. அவரை விட்டா நமக்கு யாரு இருக்காங்கிற பயம். அந்த பயம் கடைசியில அடிபணிஞ்சு போறதுல கொண்டு போய் விட்டுடுது. அப்போ கையில பணம் இருந்தா என்ன நடக்கும்? அந்த தைரியம் வரும். பரவாயில்ல, உன்னை நம்பினால என்ன நானே பார்த்துப்பேன்னு சொல்ற அந்த தெம்பு வரும். சொத்துரிமைங்கிறது வெறும் சொத்து இல்ல, அது ஒரு பெண்ணோட சுயமரியாதைக்கு கிடைக்கிற பாதுகாப்பு. சரி, பொருளாதார சுதந்திரம் கிடைச்சிடுச்சு. அடுத்தது என்ன? பெரியார் அடுத்ததா கை வச்ச இடம் ரொம்பவே புரட்சிகரமான ஒரு விஷயம். உடல் ரீதியான சுதந்திரம். அதுக்கு அவர் சொன்ன வழிதான் கர்ப்பத்தடை. நாம இப்போ 21ஆம் நூற்றாண்டுல இருக்கோம். ஆனா பெரியார் இதை பத்தி எப்ப பேசினாரு தெரியுமா? 1930கள்ல. யோசிச்சு பாருங்க, அந்த காலத்துல இதை பத்தி பொதுவெளியில பேசுறதுக்கே எவ்வளவு தைரியம் வேணும். ஆனா அவர் இதை ஒரு உரிமையாவே கேட்டாரு. பெரியார் ரொம்ப வெளிப்படையா ஒரு விஷயத்த சொன்னாரு. பெண்களோட கருப்பையே அவங்களுக்கு எதிரான ஒரு பலவீனமா இந்த சமூகம் பயன்படுத்துதுன்னு சொன்னாரு. நீ தாய், நீ பிள்ளை பெத்துக்கணும்னு சொல்லி அவங்களோட ஆரோக்கியத்தை பத்தியோ அவங்களோட கனவுகளை பத்தியோ கவலைப்படாம குழந்தை வளர்ப்புங்கிற வட்டத்துக்குள்ளேயே அவங்கள கட்டி போட்டுடுறாங்க. அப்ப இதுக்கு தீர்வு என்ன? பெரியார் சொல்றாரு, பிள்ளை பெத்துக்கிறத ஒரு பெண்ணோட கடமை கிடையாது, அது அவளோட விருப்பம். இந்த ஒரு வரி எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வருது பாருங்க. ஒரு சமூக நிர்பந்தமா இருந்த விஷயத்த ஒரு தனிப்பட்ட உரிமையா மாத்துறாரு. சரி, கையில காசும் இருக்கு, உடம்பு மேல உரிமையும் இருக்கு. ஆனா மனசுல இருக்கிற அடிமைத்தனத்தை என்ன பண்றது? இப்போ பெரியார் பெண்களை கட்டி போட்டிருந்த சித்தாந்த கூண்ட உடைக்க ஆரம்பிக்கிறாரு. புனித தாய்மை கேக்குறதுக்கு எவ்வளவு நல்லா இருக்கு இல்லையா? ஆனா பெரியார் இதை என்ன சொன்னாரு தெரியுமா? இது ஆண்களோட தந்திரம், பெண்களை வீட்டுக்குள்ளேயே பூட்டி வைக்க அவங்க கண்டுபிடிச்ச ஒரு சூழ்ச்சின்னு சொன்னாரு. எவ்வளவு பெரிய தாக்குதல் பாருங்க. அடுத்தது கல்யாணம். சொர்க்கத்துல நிச்சயிக்கப்பட்ட பந்தம்னு சொல்றாங்களே, பெரியார் அதை ஒத்துக்கல. கல்யாணம்ங்கிறது ஒரு அக்ரிமெண்ட், ஒரு ஒப்பந்தம், அவ்வளவுதான். அந்த ஒப்பந்தத்துல அன்பில்ல, சந்தோஷம் இல்லைன்னா அது நரகம். அந்த நரகத்திலிருந்து வெளியே வர்றதுக்கு விவாகரத்து ஒரு உரிமையா இருக்கணும்னு சொன்னாரு. பொருளாதார தடை உடைஞ்சாச்சு, உடல் ரீதியான தடையும் உடைஞ்சாச்சு, மன ரீதியான கட்டுக்கதைகளும் உடைஞ்சாச்சு. அப்போ எல்லாத்துக்கும் காரணமான அந்த உண்மையான எதிரி யாரு? பெரியாரோட இறுதி இலக்கு எதுவா இருந்துச்சு? ஒரே வார்த்தையில சொன்னாரு, ஆண்மை அழிய வேண்டும். கேட்ட உடனே ஒரு நிமிஷம் அதிர்ச்சியா இருக்கு இல்லையா? இதுதான் பெரியாரோட வாதங்கள்லயே ரொம்ப தவறா புரிஞ்சுக்கப்பட்ட ஒரு விஷயம். ஆனா அவர் உண்மையில என்ன சொல்ல வந்தாரு? முதல்ல ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திக்கணும். ஆண்மை அழியணும்னா ஆண்கள் அழியணும்னு அவர் சொல்லல. அவர் சொன்ன ஆண்மைங்கிறது நான் ஆண், அதனால நான் தான் பெரியவன், நீ எனக்கு கீழே தான் நினைக்கிற அந்த திமிர், அந்த ஆதிக்கம், அந்த ஆணாதிக்க மனோபாவம் தான் அழியணும்னு சொன்னாரே தவிர ஆண்களை. சரி, எதெல்லாம் அழியணும்னு பார்த்துட்டோம். அப்போ புதிதா உருவாக வேண்டிய அந்த பெண் எப்படி இருக்கணும்? பெரியார் மனசுல இருந்த அந்த புதுமை பெண் யாரு? அவளோட அடையாளம் என்ன? அவரோட புதுமை பெண் அறிவாளியா, தைரியசாலியா, சுயமரியாதையோட இருப்பா. அவளோட தோற்றமே நவீனமா இருக்கும். பாப்கட், ஷர்ட்டு, பேண்ட்டுன்னு. முக்கியமா அவ கையில சமையல் கரண்டி இருக்காது, அதிகாரம் இருக்கும். கல்யாண சின்னங்களை விட புத்தகங்களை தான் அவ பெருசா மதிப்பா. அவரோட இந்த ஒரு வரி அவரோட மொத்த கனவையும் சொல்லிரும்.
பெண்கள் கையில கரண்டி இருக்கிறத விட புத்தகம் இருக்கிறது தான் அழகு. கழுத்துல தாலி இருக்கிறத விட தனிச்சு வாழ்ற தைரியம் இருக்கிறது தான் அழகு. இதை விட தெளிவா எப்படி சொல்றது? பெரியார் இதெல்லாம் சொல்லி பல வருஷம் ஆச்சு. நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு, மறுக்கல. ஆனா போராட்டம் முடிஞ்சிடுச்சா? இல்ல. இன்னைக்கும் வரதட்சணை மரணங்கள், ஆணவ கொலைகள், பெண்களை ஒரு பொருளா பாக்குறது, இதெல்லாமே நடந்துட்டு தானே இருக்கு. அப்போ நாம இன்னும் போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கு. வரலாறுல பெண் அடிமையானால்னு எழுதி வச்சிருக்காங்க, சரி. ஆனா எதிர்காலத்துல பெண் ஆண்டாள்னு யாரு எழுதுறது? அந்த பக்கத்தை புரட்டி புதுசா எழுத வேண்டியது யாரு? அந்த பொறுப்பு நம்ம கையில தான் இருக்கு. யோசிச்சு பாருங்க.